வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம 528வது குறளுக்கு வந்துட்டோம். 528. இந்த 528ல அ திருவள்ளுவர் ஒரு வேந்தன் ஒரு வேந்தன வச்சு இந்த குறள சொல்றார். அத என்ன சொல்றாரு அப்டின்னாச்சுன்னா, குறள் என்னன்னா, பொது நோக்கா வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அதாவது இந்த இதுல என்னன்னா, பொது நோக்கான் வேந்தன். அது எல்லாரும் சமமாக போட்டியிடலாம். இப்போ யுபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்கு. இது எல்லாத்துலயும் நம்மளுடைய அந்த அந்தந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் டிஎன்பிஎஸ்சில எல்லாருமே எல்லாரும் அதுல போட்டி போடலாம். யாருனாலும் தகுதி உள்ளவர்கள் அதுல போய் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சியில நம்ம ஆல் இந்தியா லெவல்ல நம்ம போட்டி போடுறோம். ஆனா இதுல வேந்தன் என்ன செய்யறான்னா, இத பொது நோக்கான் செய்யாம, பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அப்போ அப்ப இதுல நம்ம ஒரு மன்னனுடைய பாரபட்சம் இதுல இருக்குதோ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த அரசாங்கங்கள் பொதுவாக குடியரசு நாடு, நம்ம மக்கள் அனைவரும் சமம். அதனாலதான் அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு, அதனாலதான் அந்த மன்னராட்சி எல்லாமே ஒழிச்சாங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல அந்த மன்னர்கள் அந்த எல்லைமீறி சில காரியங்கள்ல போகும் பொழுது அந்த மன்னராட்சியை ஒழிப்பதற்கு சில காரணங்கள் இருந்திருக்கலாம். எந்த நேரத்திலுமேயே எந்த காலத்திலுமேயே யாருக்குமே எக்ஸஸ் பவர்ங்கிறது கையில கொடுக்கறதுங்கிறது ஒரு டேஞ்சரஸான விஷயம். இந்த ட்ரம்ப்ங்கிற ஒரு ஆளுக்கு பெரிய பவர். அதுவும் யுஎஸ்ஏக்கு தலைவரா இருக்கிறதுனால எல்லா பவரும் அவருக்கு இருக்கு. அதை விட அவங்க நாட்டினுடைய அரசியல் சட்டத்துல அவங்களுக்கு உள்ள தலைவருக்கு அன்ட்ராமல்டு பவர். ஆக இப்படிலாம் கொடுக்கும்போது இன்னைக்கு ட்ரம்ப் பண்ற அட்டூழியம் அது எல்லாம் ரொம்ப நாளா தாங்க முடியல. என்னன்னா இந்த ஆளு இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு அலையிறாரு. எந்த அந்த ஆளுக்கு எந்த விதமான ஒரு நற்குணங்களும் இல்ல. அவருடைய நடவடிக்கைகளே அவ்வளவு ஒரு நல்ல ஒரு படித்தவன், ஒரு பண்பாளன் அந்த மாதிரி உள்ள நடவடிக்கைகள் இந்த ட்ரம்ப் கிட்ட இல்ல.
சும்மா என்னமோ காட்டு மாட்டுத்தனமெல்லாம் போகுது. அது என்னடா ஆஹ், ஆக குடியரசு ஆட்சி இருந்தா நல்லாது, மன்னராட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல நம்ம வந்து இது பண்ணோம்னா, அங்க பாத்தீங்கன்னா வந்துகிட்டு ஒரு பெரிய எதேச்சதிகாரத்தை வந்து இன்னைக்கு கூட ஒரு சொல்லியிருக்காரு. இந்த நான் சொல்றேன், இந்த இதுல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும்னா, நான் சொன்ன இடத்துல கையெழுத்து போடணும்னா உன்னை வந்து முற்றிலுமாக அழித்து முடியும்னு சொல்லி ஈரானை பார்த்து சொல்றாரு. அப்போ ஒரு தனிப்பட்ட அப்போ நீங்க வந்து ஜனநாயகமா இருந்தாலும், மன்னராட்சியா இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து பவர் கொடுக்கும்போது வந்து இட் இஸ் டேஞ்சரஸ். அதே மாதிரிதான் வந்துகிட்டு இந்த மோடி மோடியை பொறுத்தவரையில வந்து 16, 17, 18 இந்த 16, 17, 18ல இங்க வந்து மிகப்பெரிய தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் சேர்ந்துக்கிட்டு 16, 17, 18ல அங்க டெல்லியில போய் உட்கார்ந்துக்கணும். அவ்வளவு தூரம் கேம்பெயின் போறோம் எல்லா கட்சிக்காரங்களும். அம்மா கனிமொழி எல்லாம் வந்துகிட்டு எவ்வளவு பிரச்சாரங்கள் செய்றாங்க, எவ்வளவு ஒரு வீராங்கனையா இருந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நிப்பாட்டிட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி, இப்ப முன்னால கூட ஒரு குரல்ல வந்து அந்த வேந்தனுடைய புத்திக்கு என்னங்கிறது இந்த உதாரணத்தை இதையும் சொல்லி போய் நின்று அங்க இருந்து இது பண்ண வேண்டியது. அங்கேயும் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் மோடி தான், அவர் தான் தீர்மானிக்க. ஆக இங்க வந்து ஜனநாயகங்கிற பேர்ல இதை நீங்க வந்து சொல்லி என்ன இருக்கு இதுல? இது ஜனநாயகமோ அல்லது மக்களாட்சியோ எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம், அதுவும் அதாவது அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் எல்லாம் அவங்க முன்னாலெல்லாம் பேசியிருக்காங்க. அது எல்லாமே டேஞ்சரஸ் தான். அப்படிப்பட்ட டேஞ்சரஸான காரியங்கள் வந்து இப்படி ஜனநாயகத்திலே இருக்கு. இந்த மாதிரி வந்து மன்னராட்சியிலையும். ஆனா மன்னராட்சியில வந்து திருவள்ளுவர் வந்து இதை சொல்லும்போது வந்து இதற்கு உரிய உள்ள நியாயங்கள் இதுகள் எல்லாம் வந்து வெவ்வேறு. இது வந்து ஒரு சுற்றத்தார்களை வந்து எப்படி வாழ வைக்கிறது, எப்படி அவங்க வந்து ஒரு சுற்றமா வாழ்றாங்கிறதுக்காக. அதனாலதான் அவர் சொல்றாரு, இதுல வந்து அந்த மன்னன் வந்து அவன் வந்து பொது நோக்கா வேந்தன். அவன் வந்து எல்லாம் சமம் அப்படிங்கிற அந்த இதுல உள்ள பார்வை இல்லை. அவன் வந்து இந்த பொது நோக்கம் வேந்தன் வரிசையாய் நோக்கி வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பல. அப்ப அது நோக்கி வாழ்வார் பலர் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படின்னா, அவன் வந்து இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது செய்ய முடியாது. ஒரு அரசனுடைய பார்வை. அவன் வந்து அந்த அவனுடைய சுற்றத்தார்களையும் அவன் வந்து வரிசையா நோக்கின்னா, அவங்கள வந்து ஒரு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கும் இப்ப நம்ம ரிசர்வேஷன் கொடுத்து நாம வந்து மேல தூக்கி விடுறோம்ல. அதே மாதிரி ஒன்னு அரசன் வந்து அந்த தன்னுடைய அந்த சுற்றத்தார்கள்ல வந்து ஒரு சாதாரணமாக கஷ்டப்படக்கூடியவர்களாம் அவங்களை வரிசையா அவங்கள வந்து இவங்க அப்படியே அந்த இதுல அந்த ஊர்ல உள்ளவங்க அப்படி இருக்காங்களோ, சரி ரைட்டு, அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதை இது பண்ணுவோம். வரிசையா நோக்கி அப்படி நீங்க செய்தாதான் அதை வச்சு பிழைக்கிறவன் பிழைக்க முடியும், இல்லைன்னா பிழைக்க முடியும்.
வேந்தன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேந்தன் எப்படி வந்து அந்த தனிப்பட்ட அந்த மக்களை வந்து எப்படி வந்து அவன் கை தூக்கி விட முடியுங்கிறதுல இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் பொது நோக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வரிசையாய் நோக்கிறத வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா அங்க ஒரு பகுதி வந்து அந்த சுற்றத்தார்களாக இருந்தாலுமே அவங்க எல்லாம் வந்து வறுமையில அடிபட்டு அப்ப அவங்க வந்து வரிசையாய் அந்த வரிசையாய் நோக்கி அது நோக்கி வாழ்வார். அதனால வந்து பிழைக்கக்கூடியவங்க நிறைய. அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய நீதி அந்த நெறிமுறைகள் அதுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்லயே இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களாட்சி தத்துவத்தின் பிரகாரம் அது ஒண்ணு குறிப்பிட்ட அந்த குரலை சொல்லிதான் பேசணும். அதுக்காக வந்துகிட்டு சும்மா பேசிடக்கூடாது. அப்படிலாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த மக்களாட்சியில வந்து எல்லாமே பொது அப்படின்னு போகுது. அப்ப இதுல வந்து இதை ஏன் வந்து அப்படின்னு சொல்றாருன்னா இங்க மக்களாட்சி இருந்தாலுமே மக்களாட்சியிலையும் ரிசர்வேஷன் அதை போலத்தான் அன்றைய நேரம் அதாவது பொது நோக்கான் வேண்டன் வரிசையாய் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பல. இதேதான் இங்க வந்து இன்னைக்கு என்ன வச்சிருக்கோமோ இதே மக்களாட்சின்னு சொல்லி இருந்தாலுமே அதுலயே நம்ம வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கோம், அந்த ரிசர்வேஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி அதே மாதிரி அந்த மன்னருடைய காலத்திலேயும் அந்த சுற்றத்தாரை வந்து அந்த வரிசையாக வந்து அவர்களை அதை பார்த்து ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து குறைவாக இருக்கிறவங்க வரிசையாக பார்த்து இன்றைக்கு அவர்கள் நாளைக்கு நாளனும் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசையில வச்சு அவர்களை கொடுக்கும் பொழுது அதை நோக்கி அது இருந்தால் மட்டுமே அது வந்தால் மட்டுமே அது நோக்கி வாழ்வார். இத வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய சுற்றங்களால்ங்கிறதுல இந்த பெரிய நியாயம் எப்படி இருக்கு. உண்மையே நம்முடைய திருக்குறள் மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு சரி நண்பர்களே, அடுத்த குரல்ல என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி கூறி